வணக்கம். எங்களுடைய சேனல் பேரை நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம், குக் வித் கிராண்ட்மான்னுட்டு. இது வரைக்கும் எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தலோ அதே மாதிரியே இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க. என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி. வணக்கம். இப்போ காகடையான் நோன்பு வருது, அதுக்கு என்ன பிரசாதம் பண்ணலான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு எல்லாருமே அந்த காலத்தில் வெள்ளடை உப்படைன்னு 2 பண்ணுவா. இதை நான் உங்களுக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாக எப்படி செய்யறதுங்கிறதையும் காமிக்கிறேன். முதல்ல வெள்ளடை எப்படி பண்ணுறதுங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல வெள்ளடை தான் செய்ய போகிறோம். அந்த வெள்ளடைக்கு நான் அரிசி மாவை, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். அதை 1 டம்ளர் போட்டு நன்னா செவக்க வறுத்துட்டுருக்கேன். இப்படி அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணும். நான் இந்த கப்பால் தான் எடுத்துட்டுருக்கேன், 1 கப்பு. அதனால 1.5 கப்பு தண்ணி விடணும். இதே கப்பால நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். அதையும் அதுல போடணும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் காராமணி போட்டுட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுண்டா போகும். 1 டம்ளர் தானே இருக்கு, அதனால 1 ஸ்பூன் போட்டுண்டா போகும். இப்ப இது நல்லா கரையட்டும், கொஞ்சம் கொதிக்கணும். இது நல்லா கரைஞ்சு கொதிக்கணும். நான் இப்போ துருவின தேங்காயை 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு பல்லா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் துருவினது இருந்தது, அதனால அதை போட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இந்த மாவு இருக்கு தெரியுமா, 1 கப்பு மாவு வறுத்து வச்சுருக்கோமே, இந்த மாவை இதில் போடணும். நல்லா கலரிக்கணும் நீங்க. இப்போ இதை அப்படியே மூடி வைப்போம். மூடி அடுப்பை அணைச்சாச்சு. இப்போ மூடி வைப்போம். அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆக போட்டு இதை வடையா தட்டணும். அப்படியே மூடி வைக்கட்டும். இப்போ மூடி வச்சிருந்தா 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கும் அதுவே தானாவே. இப்போ ஒரு தட்டில் எடுத்து ஆற போடுவோம். எப்படி நல்லா புழுங்கி இருக்கு பாருங்க, அதுக்குள்ளேயே வச்சு. இது அப்படியே ஆகட்டும். ஆறின பிறகு நம்ம இதை வடை தட்டணும். இப்ப இந்த மாவு நன்னா லைட்டா ஆறி எடுத்து நன்னா உங்களுக்கு கையில தொடராப்புல வருது பத்தியெல்லாம், அது மாதிரி ஆறி எடுத்து இதை என்ன பண்ணணும், கொஞ்சமா ஜலம் எடுத்துக்கணும். நீங்க விதன்னு வெந்நீர் இருந்தாலும் சரி, பச்சை ஜலமா இருந்தாலும் சரி எடுத்துட்டு இப்படி நன்னா பெசியணும். உங்களுக்கு இப்ப நன்னா பெசிஞ்சுக்கணும். நீங்க இதை நன்னா பெசிஞ்சுட்டாதான் உங்களுக்கு கட்டி இல்லாம இருக்கும். ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமா தொட்டுண்டு கையில நன்னா பெசிஞ்சுக்கணும். நல்லா ஆறின பிறகு நீங்க பெசிய ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு நன்னா பெசிய வரும். ஆனால் உங்களுக்கு 1க்கு 1.5 தான் ஜலம் விடணும். ஏன்னா இது கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவுங்கிறதுனால ஒரு டம்ளர் மாவு போட்டீங்கன்னா 1.5 டம்ளர் அது ஜலம் தான் விடணும் நீங்கள் அதில்.
இப்போ நன்னா வந்துடுது பற்றியெல்லாம். இப்படி இதில் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை அப்படி துவைச்சிக்கணும். துவைச்சுன்னு இப்படி உள்ளங்கையில் வச்சுங்க. இப்படி உருட்டி உருட்டி போட்டுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சின்ன அடையா வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிங்க. ஒரு டம்ளர் மாவுக்கு இவ்வளோ வந்து இதுக்கு பற்றியில், அதனால தான் நான் ஒரு டம்ளர் போட்டேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் இதை. இப்போ இதை இப்படி வச்சுக்கணும். இந்த ஒவ்வொரு உண்டையும் பண்ணி வச்சுருக்க பற்றியில் அதில் ஒன்று எடுத்துங்க. அதை நல்லா பிசையணும். இப்படி இப்படி பிசைஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் வரும். உங்களுக்கு நல்லாவும் தட்டுறதுக்கு வரும். அப்படிதான் இப்படி தட்டி ஒரு குழி போடணும். உங்களுக்கு இப்படி வைக்கணும். மெல்லசா தட்டிங்க. அப்பதான் குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவா. குண்டு குண்டா தட்டினா குழந்தைகள் கனமா இருக்கு, வாயில ஹார்டா இருக்கும்ப. அதனால மெல்லசா தட்டிங்க. நெய்யை கொஞ்சம் தொட்டு தொட்டுண்டு செய்யணும். 4 பண்ணிக்கணும். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் பெருசா உண்டை எடுத்து இன்னொரு இது பண்ணுவா. அதாவது 2 ஓட்டை போடுறதா மேல ஒண்ணு பண்ணணும் நம்ம. அதுவும் நைவேத்தியத்துக்கு வைப்பா. அது இப்ப பண்ணி காட்டுறோம். இதுல 2 அடை வைப்பா, அதுல 2 அடை வைப்பா நைவேத்தியத்துக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும் உருண்டை. இந்த மாதிரி 2 ஓட்டை போட்டோம். நல்லா வந்துருக்கு பாருங்க. எத்தனை பேர் ஆத்துல இருக்காலும் அவளுக்கு இலை போடணும். அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்க இதுல 2 அதுல 2ன்னு வைக்கணும். நமக்கு இலையில அதுக்காக பார்த்துங்க. நீங்க மாவு நல்லா பிசைஞ்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி கையிலேயே தட்டுறாப்புல வரும். இப்ப 4 பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த 4ஐயும் அப்படியே ஒரு இதுல வேக வைப்போம். இப்ப நான் அடைய எல்லாத்தையும் தட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இட்லி பானையில வச்சு வேக வைக்கணும். எங்கிட்ட ஸ்டீமர் இருக்கு, அதுல நான் வச்சு வேக வைக்க போறேன். உங்கள்கிட்ட இட்லி பானை இருந்தா அதுலயே நெய்யை தடவிட்டு வெள்ளடைய வைக்கலாம் நீங்க. இப்ப ஸ்டீம் பண்ணணும். இப்ப இந்த ஜலம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டுதான் இதை நீங்க வைக்கணும். அதனால இதை நல்லா கொதிக்கட்டும். மூடியை போட்டு மூடுவோம். தலைன்னு கொதிக்க விட்டுதான் உங்களுக்கு இதை வைக்கணும். இப்ப நல்லா கொதிக்குது பத்தியெல்லாம். இந்த மாதிரி கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரும்போதுதான் நாம அத வைக்கலாம். இதுல நீங்க நான் வாழை இலை எனக்கு கிடைக்கல எனக்கு, அதனால நான் ஒரு தட்டுல தான் வச்சு செய்ய போறேன். வாழை இலை இருந்ததுன்னா அதுல நெய்யை தடவிட்டு நீங்க அதுல வேக வைக்கலாம். இப்ப நான் வந்து இந்த தட்டுல நெய்யை தடவி வைக்க போறேன். இப்ப இது வந்து 10 நிமிஷம் இருக்கணும். கரெக்டா டயத்தை பார்த்துங்க. 10 நிமிஷம் வேகணும். ஏன்னா இது வெல்லம் போட்டு அடையாகிறதுனால 10 நிமிஷம் ஆகணும் இதுக்கு. இப்ப டயத்தை பார்த்துங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துருங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுது உங்களுக்கு. இதை எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்துடுத்து பாருங்க. நல்லா வெந்துடுத்து. ஒரு குச்சியால பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒட்டவே இல்லை பாருங்க. நல்லா வெந்துடுது. மெல்லுசா தட்டினதுனால உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடுது. இப்ப அணைச்சிருவோம் அடுப்பை. இப்ப எடுத்து இதை ஒரு பிளேட்ல உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ நான் எப்படி வெள்ளை அடை செய்யறதுங்கிறது உங்களுக்கு செய்து காமிச்சேன். அதே போல் நீங்களும் செய்து பாருங்க. அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வணக்கம்.